இது 10th fourth சாப்டர்ல இருக்கிற ஒரு சம். ரெண்டு போல் இருக்கும். ரெண்டு போலோட டாப்ல இருந்து இந்த பாட்டமும் இந்த பாட்டம்ல இருந்து டாப்பையும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட ஹைட் என்ன? அதாவது என்னன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் இதுல வந்து எந்த ஒரு இன்டராக்ஷனும் கிடையாது. ஹைட் எதை பொறுத்ததுன்னா அந்த ரெண்டு போலோட ஹைட்டை பொறுத்தது மட்டும்தான். அந்த சாப்டர் நம்ம ஃபோர்த்து பார்த்துருப்போம், 10th நடத்திருப்போம். அதுல ஃபார்முலா இருக்கும் h = ab by a plus b. இதுல ஏங்கிறது 60 மீட்டர் ஹைட்டு, அது பிங்கிறது 40 மீட்டர். ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் 70 மீட்டர் அப்பார்ட். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 24 மீட்டர் கிடைச்சிடும். 12th ஏல ஒரு 5 எலமெண்ட் இருக்கு, பில ஒரு 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல மொத்த ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபார்முலா என்னன்னா இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பின்னு வச்சுட்டோம், இது கியூன்னு வச்சுட்டோம்னா q for p தான் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. 2/5 = 32. இது 10th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. Question number 13. 96 congruent to x by 7 mod 5. இதோட x ஓட வேல்யூ என்ன? இந்த இங்க இருக்கிற 7 இங்க மல்டிப்ளிகேஷன்ல வந்துடுது. 672. 672 5 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 கிடைச்சிரும். அதுதான் இந்த x ஓட வேல்யூ. இதுவும் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சம் தான். Question number 14. ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்கு, அதோட ரேடியஸ் 3 cm. அதை என்னவா மாத்துறாங்கன்னா சேம் ரேடியஸ் இருக்கிற ஒரு கோணா மாத்துறாங்க. அப்போ அதோட ஹைட் என்ன அப்படிங்கிறது தான். 4/3 πr3. ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்துறதுனால அதோட வேல்யூ மாறாது. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி 4/3 πr3 = 1/3 πr²h. இதை ரெடியூஸ் பண்ணோம்னா 4r = h வந்துடும். r3ங்கிறதுனால h 12 cm. ஆப்ஷன் சி. 870 258. ரெண்டு எண்ணையும் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது மீதி மூணு தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணனாலே ஜிசிடி தான், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். மீதி 3 வருதுன்னா அப்போ 3 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் வராது. அப்போ 867க்கும் 255ம் ஒரு ஜிசிடி கண்டுபிடிச்சோன்னா அந்த ஜிசிடியால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எதுவுமே வராது. யூக்ளிட் டிமிஷன் நம்ம இது 10th இருக்கிறது தான். இப்போ 867 255 இதை வச்சு கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஜிசிடி 51 வந்துடும். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 16th question. The value of m so that the multiplication terms கொடுத்திருக்காங்க equal root. இதுவும் 10thல இருக்கிறது தான். equal rootனால நமக்கு தெரியும் b² - 4ac = 0. அதாவது டெல்டாவோட வேல்யூ = 0. இப்போ உள்ளார மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ 5m x² - 6m x + 9 = 0. இதில் a 5m, b - 6m, c 9. b² - 4ac போட்டுட்டு காமனாக 36m எடுத்துட்டோம்னா m - 5 = 0ன்னு வந்துடும். 36 இங்கே டிவைட் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ m = 5 தான் சரியான ஆப்ஷன். ப்ராபபிலிட்டி 9thலேயும் இருக்குது, 10thலேயும் இருக்குது. ஒரு பாக்ஸில் 125 வாட்ச் இருக்குது. இதில் 110 நல்ல கண்டிஷனில் இருக்குது, 12 மைனர் டிஃபெக்ட் இருக்குது, 3 மேஜர் டிஃபெக்ட் இருக்குது. ராம் வந்து அந்த மேஜர் டிஃபெக்ட் இருக்கிறத வாங்க மாட்டான். அப்படின்னா 125ல் 3 வாங்க மாட்டான். அப்போ 122. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 122 / டோட்டல் n of s 125. இதுதான் சரியான விடை. 18th question. இது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, நமக்கு தெரியும். The angle of elevation of the top of a hill from the foot of the tower. ஒரு டவரோட அடியில இருந்து ஒரு மலையோட உச்சிக்கு பார்த்தாங்கன்னா அதோட angle of elevation 60, ஏற்ற கோணம் 60. அதான் வந்து வரைஞ்சிருக்கேன். டவர் T, ஹில் H. இது இங்கேயே நீங்க பார்க்கலாம் 60 degree. Angle of depression from the top of இதுக்கு √3 tan 60க்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஹைட் 150 மீட்டர்னு கிடைச்சிடும். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் தான். 19th கொஸ்டின். ஒரு மேன் இருக்கா, அவனோட ஹைட் 1.73 மீட்டர். ஒரு கட்டடம் அது 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ அதோட ஹைட் நமக்கு தெரியாது. அதோட உச்சி அவன் கண்ணுலேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான். அப்போ 60 டிகிரியில் பார்க்குறான். இது 50னா இதுவும் 50 தான் நமக்கு தெரியும். இது ஒரு 1.73னா √3யோட வேல்யூ அதான் இதுதான். அப்போ பிசியும் 50 தான். இப்போ வந்து tan 60 பார்த்தோம்னா இது தெரியாத இந்த ஹைட், இது எக்ஸ்.
x by 15 வந்துரும். tan 60க்கு √3. நமக்கு தெரியும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan தான் யூஸ் பண்ணுவோம். tan 60க்கு √3. அப்போ x by 50. x ஓட வேல்யூ 50 √3. ஹைட்டுங்கிறப்போ ஃபுல்லாக இந்த √3 ப்ளஸ் எக்ஸு. அப்போ x ஓட வேல்யூ 50 √3. இங்கே ஒரு 50 √3 இருக்குது, இதோ √3 இருக்குது, அப்போ 51 √3. இதுதான் சரியான ஆப்ஷன். விடை. இதுவும் 10th உள்ள ஒரு சம் தான். 7 times the 7th term of an AP. அப்போ 7 into T7 equal to 5 times 5th term of AP. A plus n minus 1 into D. அதனால A plus 60. 5 into A plus 4D வந்துடும். இந்த உள்ளார மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 7A plus 42D equal to 5A plus 20D. எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வந்துட்டோம்னா 2A plus 22D equal to 0. 2 காமன் எடுத்தோன்னா A plus 11D. A plus 11Dனா நமக்கு தெரியும் T12. T12ஓட வேல்யூ 0.